history tells us about many great fighters for our country against British. But a lady who stood with courage and brave fought against them is made us literally heart-touching one. Our students are going to perform a historic heroine Veeramangai Velunachiyar life incident. Let's invite them with big cheers. நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். இவற்றைப் போல் 100 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றியவர்கள் ஒரு சிலரே. அவர்களுள் ஒருவர் வீரமங்கை வேலுநாச்சியார். தனது வீரத்தாலும் மதியினாலும் சிவகங்கையை மீட்டெடுத்த நிகழ்வை நடிக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். ஆயிரம் ஆண்டுகள் அந்நியர்கள் நம்மை வந்து ஆண்டாலும் அல்லது நாம் அந்நிய நாட்டில் வாழ்ந்தாலும் நாம் தமிழர்தான். தமிழனுக்கே உரியது வீரமும் மானமும். 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வாள் வீச்செறிந்து மண்ணை மீட்ட முதலாவது மாதரசி ஒரு தமிழச்சி, வீரமங்கை வேலுநாச்சியார். கதை மாந்தர்கள்: சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதராக முகேஷ்குமார், வேலுநாச்சியாராக ஏஞ்சல் அடோனியா, அமைச்சர் தாண்டவராயராக ஜெபர்சன் சாமுவேல், குறுநில மன்னர்களான பெரிய மருது சின்ன மருதாக காருண்யா பிரதிஸ்கா, படை வீரராக முகேஷ், குயிலியாக மோனிசா, அரண்மனை காவலாளியாக டெரன்ஸ் சந்தோஷ், உடையாளாக தர்ணிகா, ஐதர் அலியாக நிக்கோலா, ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தானாக முகமது ஆரிப், திண்டுக்கல் அரண்மனை காவலாளியாக சர்வின், ஆங்கில தளபதி பாஞ்சூராக அஜய், ஆங்கில படை வீரர்களாக தர்சன், நிப்பேஸ்ராஜ், முகுந்தன், அஜய், பெண்கள் படை வீராங்கனைகளாக லக்ஷன்யா, சுபபிரியா, தீபிகா, தனுஸ்ரீ. வீரத்தோடு விவேகம் கொண்ட மேதை, விடுதலை வேண்டி தெரிவு செய்த பாதை, வெள்ளையனை எதிர்த்து பீரிட்டெழுந்த வீராங்கனை, சேதுபதி குலத்தினிலே செல்லமுத்து முத்தாத்தாள் மாதரசி பெற்றெடுத்த மாவீரமங்கை, ஆயுத பயிற்சியிலே ஆணுக்கு சரி நிகரிவள், முத்துவடுகநாதரின் 3 முடிச்சு, பரங்கியரின் கொட்டத்தை வாள் கொண்டு அடக்கியவள், ஆடு மேய்த்த உடையாளுக்காய் கோவில் எழுப்பியவள், வாள் வளரி பெண்கள் படை கட்டியவள், மருது பாண்டியரை தளபதியாக்கியவள், அன்பும் பண்பும் கொண்ட அகலி இவள் அன்பு தோழி, மன்னன் ஐதர் அலியின் பாராட்டை பெற்றவள், உலக வரலாற்றில் முதல் தற்கொலை படை குயிலியை நேசித்தவள், जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवं அந்நிய கொடியை அகற்றி அனுமன் கொடியை பறக்கவிட்ட மகாராணி வீரமங்கை வேலுநாச்சியார். 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வாள் கொண்டு போராடி மண் மீட்ட ஒரு வீர தமிழச்சியின் புதைக்கப்பட்ட வரலாறு. இதோ சில மணித்துளிகள் அழைக்கிறோம் அவளின் சிவகங்கை சீமைக்கு. காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர், குயிலி, சின்ன மருது, பெரிய மருது, அமைச்சர் தாண்டவராயர், ஆங்கில தளபதி பாஞ்சூர், காவலாளி.
அவை அமரட்டும். நம் நாட்டின் வளர்ச்சி எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் அந்த ஆற்காடு நவாப் தான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டான் அரசே. அப்படியா? ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருவல் அதிகமாகவே தென்படுகிறது. அவன் நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். ஆமாம் ஆமாம். வணங்குகின்றேன் அரசே. வாள்கனின் குற்றம். உங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அமருங்கள் அமருங்கள். Hey mister, I am Matikan. I came here to collect tax. Your country Sivagangai is under our rule. புரியவில்லையே, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். What a pity you don't know English, poor country fellow. Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன், எங்களுடைய பாஷை படிச்சே அறியும். మనసిలాయో ఇది మలయాళం మాట్లాడేరి ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ బట్కే నాడికి వచ్చిన వాడు భాష నేర్చుకోవాలి. అర్థమైందా? ఇది తెలుగు మాట్లాడోడునా యోచನೆ ಮಾಡಿ మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ಇಲ್ಲಿ ಬಟ್ಕೋಲಿಕ್ಕೆ பச்சை கொட்டெல்லாம் கேட்கும். அர்த்தாய்ந்தா? இது கன்னடம். எங்கள் அரசிக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்து அலட்டிக் கொள்கிறாயோ? I appreciate your talent. ஆனால் நான் இங்கு வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படாய் வரும். என்ன கப்பமா மடையா? உதிராறு ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்டி வாழாது எம் குலம். கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உனக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். விசுவாசமாகத்தான் இருக்க சொன்னேன். விசுவாசமா? உன் சவகாசமே வேண்டாம். கப்பம் கொடுக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எம் பீரங்கி குண்டுகளுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன? காடனை காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்ய முடியும்? மானம் பெரிது என வாழும் என் தமிழ் குலம். அவை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்கடா உமக்கு? I warn you, I pity you. Get lost. அரசி என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோவிலுக்கு சென்று என் வழிபாட்டை முடித்து வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. காளையார் கோவிலுக்கு சென்ற முத்து வடுகநாதரை பாஞ்சூரின் தலைமையில் ஆங்கில படை வீரர்கள் அங்கே மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். மன்னர் ஆங்கில படை வீரர்களின் வஞ்சத்தால் பலியாகிறார். இச்செய்தி அறிந்த வேலு நாச்சியார் கலங்கி போகிறார். காட்சி 2. இடம் காளையார் கோவில். பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது, அமைச்சர் தாண்டவராயர். இறந்து கிடக்கும் முத்துவை பார்த்து வேலு நாச்சியார் அழும் காட்சி. மூச்சிலே தீயுமாய், நெஞ்சிலே காயமாய், வறண்டு போன வீழ்கள் வாழ்தே. காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான். ஐயகோ, வைரத்தாடிய என் கழுத்தில் பூட்டிய என் தெய்வமே, உமக்கா இந்த நிலைமை? உங்கள் மீது ஆணை, படையெடுத்து பகை முடித்து என் தாய் மண்ணை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள் சுவாமி, நாளை நமதே இந்த பூமி. அரசியாரே, இப்பொழுது நாம் தலைமறைவாவது அவசியம். சின்ன மருது, நீர் வடப்பகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். ஆகட்டும் அரசியாரே.
பெரிய மருது, நம் தென்பகுதி காடுகளில் நம் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுடைய மக்களை மாறுவேடத்தில் காட்டிற்குள் அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. அடிக்கடி சந்தித்து நம் திட்டங்களை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்லுங்கள். ஆங்கிலேயரை வெற்றி பெற மன உறுதி மட்டும் போதாது, படைபலமும் வேண்டும் என்பதை உணர்ந்த வேலு நாச்சியார் மாமன்னர் ஐதர் அலியின் உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுடன் ஐதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்கிறார். காட்சி 3. இடம் ஐதர் அலி அரண்மனை. பங்கு பெறுவோர் ஐதர் அலி, திப்பு சுல்தான், வேலு நாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது, காவலாளி. நில்லுங்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நாங்கள் சிவகங்கையிலிருந்து வருகிறோம். அரசரை காண வேண்டும். சற்று பொறுங்கள். சலாம் அலைக்கும் நவாப். தங்களை காண சிவகங்கையில் இருந்து 3 வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். செல்லுங்கள், உங்களை அரசர் அழைக்கிறார். சலாம் அலைக்கும் நவாப். அலைக்கும் அஸ்ஸலாம். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். நாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். நாங்கள் உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடம் இருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் பதிலேதும் இல்லையே. இது போன்ற முக்கிய ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். எங்கே ராணியார் வரவில்லையா? அதற்கு அவசியமே இல்லை. வணக்கம் மைசூரின் சிங்கமே. உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டூழியத்தனமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நாம். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி வாய்க்கால் பூட்டி வளம் சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூல் செய்வது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் அந்த வஞ்சகன் என் கணவனை கொன்றான். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு உங்களின் ஆயுதப்படையின் உதவி எங்களுக்கு தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காகவும் தான். உடனடியே 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 குதிரைப்படை வீரர்கள் உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். இதற்கு என் மகன் திப்பு சுல்தான் இப்படைக்கு தலைமையை ஏற்று வருவான். மிக்க நன்றி. உங்களின் உதவியை சிவகங்கை சீமை என்றும் மறவாது. சென்று வருகிறோம். காட்சி 4. ஆங்கிலேயரை வெற்றி பெற போர் யூகம் அமைத்தல். இடம் விருப்பாச்சி. பங்கு பெறுவோர் குயிலி, வேலு நாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது. வணக்கம் அரசியாரே. வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அந்த ஆங்கிலேயர்கள் படைக்கருவிகளை சேகரித்து வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது அரசியாரே. ஆ, அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்கில் தான் அரசியாரே. அதை முதலில் நாம் சூறையாட வேண்டும். நிச்சயமாக அரசியாரே. வணக்கம் அரசியாரே. வாருங்கள் பெரிய மருது, சரியான தருணத்தில் வந்துள்ளீர்கள். அமருங்கள். அரசியாரே, நமக்கு உதவுவதற்காக ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 குதிரைப்படை வீரர்களை அழைத்துக்கொண்டு விருப்பாச்சி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அருமை அருமை. இதுதான் சரியான சமயம். போர் யூகம் அமைப்போம். வருகின்ற விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக அரண்மனையின் முகப்பு வாயிலை எதிரிகள் மட்டும் திறந்து விடுகிறார்களாம். அப்பொழுது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படையை சேர்ந்த பெண்கள் மாறுவேடத்தோடு பெண்களோடு பெண்களாய் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் நம் பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். மிகச்சரியான திட்டம். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. காட்சி 5. இடம் போர்க்களம். பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், பாஞ்சோர், சின்ன மருது,
பெரிய மருது படை வீரர்கள். இதற்கு தானே நான் இவ்வளவு காலமும் காத்திருந்தேன். என் கைவாளுக்கு பதில் சொல். இப்பொழுது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டால் வெற்றி பெற்று விட்டதாக நீ நினைக்கிறாயா? என் பின்னால் பெரிய படையை எழுக்கிறது. திரும்பிப்பார், உன் பின்னாடி உன் நிழல் கூட இல்லை. என்னை எள்ளி நகையாடுகிறாயா? எல்லாம் அந்த குயிலினால் தான் வந்தது. அவள் மட்டும் இல்லை என்றால் எங்கள் ஆயுத கிடங்கை அழுத்திருக்க முடியாது. நீயும் உன் கணவன் சென்ற இடத்திற்கு சென்றிருப்பாய். ஒரு குயிலுக்கே இப்படி என்றால் எங்களிடம் 1000 குயிலிகள் உள்ளன. அரசியாரே, இவரிடம் என்ன பேச்சு? இவனை வெட்டி கொள்ளுங்கள். வேண்டாம், இப்பொழுது கூட உன் குடலை உருவி நான் மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி நான் செய்தால் கணவனை கொன்றவளை பழி தீர்த்தாள் என்று இந்த எதிர்காலம் என்னை பேசும். எனக்கு என் தேசமும் தேச மக்களும் தான் முக்கியம். சி, பிழைத்துப் போ. தாய்மனை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க! தாய்மனை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! தாய் மண்ணை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் தம் வீரத்தாலும் விவேகத்தாலும் மதியுகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்று 8 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.